Okay, hi guys. See, actually நம்ம ஸ்கீமேட்டிக்ஸை வச்சு பார்த்து நம்ம ஒரு ரிப்பேர் பார்க்குறோம். ஸ்கீமேட்டிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா வேல்யூவும் பக்காவாக மேட்ச் ஆகுது. ஓகே, அதே மாதிரி ஹார்ட்வேர் சொல்யூஷனை வச்சு நிறைய பேர் ரிப்பேர் பார்க்குறோம். சேம் அதுவும் பக்காவாக மேட்ச் ஆகுது. அப்போயுமே செட் ரெடி ஆகலை நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு திங்கிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஏதோ நம்ம சைடு ரிப்பேர் பண்ண முடியல, வேறு எங்கேயோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக ஸ்கீமேட்டிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதே தப்பாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஓகேவா? ஸோ அப்போது நம்மளுக்கு நல்ல எலக்ட்ரானிக்ஸ் நல்ல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்க, கட்டாயமாக ஸ்கீமேட்டிக்ஸில் மிஸ்டேக் இருந்தால் கூட அதை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ண முடியும்? செட்டை ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக கைஸ் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லைவ் கிளாஸ் ஆக்சுவலாக ரிப்பேரிங் உட்கார வச்சுருந்தோம். என்னாச்சுன்னா ஸ்கீமேட்டிக்ஸில் இருக்க வேல்யூ பக்கா எல்லாமே மேட்ச் ஆகுது. அப்போயுமே பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டால் பேட்ரி பார்த்திங்கன்னா ஐடி லைன் பார்த்திங்கன்னா பேட்ரி எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ மெஷர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கீமேட்டிக்ஸில் போட்டிருக்க வேல்யூ எல்லாமே போர்டில் பக்கா வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த லைவ் செஷன் போச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது எங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் வர முடிஞ்சுது. என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்கீமேட்டிக்ஸில் போட்டிருக்க வேல்யூ பார்த்திங்கன்னா மிஸ்டேக்காக இருக்குது. எப்படி இதை கண்டுபிடிச்சோம், எப்படி இதை சால்வ் பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்த செட் ரியல்மி C2, ஓப்போ A1Kவும் சேம் போர்டு தான். என்ன இஷ்யூ அப்படிங்கிறது லைவில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேவா? சார்ஜிங் இஷ்யூ. ஓகேவா? இங்கே பாருங்கள், பேட்ரி கனெக்ஷன் எரர் அப்படின்னு வருது. ஏறுற மாதிரி ஃபஸ்ட் இண்டிகேஷன் வந்துட்டு பேட்ரி கனெக்ஷன் எரர் அப்படின்னு சொல்லி நின்றுது. அவ்வளோதான், ஏற மாட்டேங்குது. இதுதான் இஷ்யூ. ஓகேவா? இதில் நான் ஸ்கீமேட்டிக்ஸை பார்க்கும்போது நான் ஸ்கீமேட்டிக்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸ்கீமேட்டிக்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது, பேட்ரி கனெக்டரு. ஸோ பேட்ரி கனெக்டர்லேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது ஐடி லைனு. சேம் அதே மாதிரி இல்லை என்டிசின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஓகேவா? செகண்ட் இந்த லைன் வர லைன். ஓகேவா? இந்த இடத்துல 10K ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேவா? 10Kன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 1Kன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் நம்ம டிவைடர் கான்செப்டில் பார்த்திங்கன்னா 56K நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கிரவுண்ட் ஆகுது. ஓகேவா? ஆனால் சேம் வேல்யூ இருக்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணாலுமே என்ன ஆகுதுன்னு கேட்டால், அதே ஐடி எரர் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகுது. ஓகே, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி நாங்கள் பார்த்திங்கன்னா கிக் அவுட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியாக R1 என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ஸோ டிவைடர் கான்செப்ட் நம்மளுக்கு நல்லா என்னங்கிறது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதில் வித்து பேட்டரியில் இந்த இடத்துல 0.9 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா, ஸோ நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிசி கேபிள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, டிவைடர் கான்செப்டை யூஸ் பண்ணி. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது புரியும் உங்களுக்கு. வித்து பேட்ரி நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, விபஸ் வழியாக நான் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்புட் கொடுக்கும்போது 0.9 வோல்ட்டாக அது மாறும். ஓகே, பிஎம்எஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க. ஓகே, சப்போஸ் நான் பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த இடத்துல எனக்கு 1.3 வோல்டேஜ் வரும். ஓகேவா? ஸோ இது நடக்கலை. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வேல்யூஸ் பார்த்திங்கன்னா மாறி இருக்குது. 2 வேல்யூஸும் பார்த்திங்கன்னா ஸ்கீமேட்டிக்ஸில் இருக்கிறதே பார்த்திங்கன்னா மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக செப்பரேட்டாக பொட்டன்டோமீட்டர் வேரியபிள் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி எங்கிட்ட 100K தான் இருந்துச்சு. 100Kல ட்ரை பண்ணோம், அப்போயும் சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதுக்கு மேலே ஏதாவது வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம், 470K பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம், ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் வாங்கிட்டு ஸோ செக் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக இதுக்கு சொல்யூஷனே கிடச்சிது. என்ன அப்படிங்கிறத இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட் எடுத்து நான் பேட்டரியை மாற்றி பார்ப்போம், ரெண்டாவது R1 மாற்றி பார்ப்போம், திருப்பி R2 மாற்றி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் மாற்றி பார்த்து அந்த வேல்யூவை நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூவை மேட்ச் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ வேல்யூவை மேட்ச் பண்ணி நம்ம ட்ரை பண்ணியும் நம்மளுக்கு அந்த வேலை நடக்கலைன்னா என்ன பண்ணுவோம், இதை பார்த்திங்கன்னா ஆக்சிலரி இன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி ஐடி CPU சென்ஸ் பண்ணுற இடம் இது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா 1K ரெசிஸ்டர் மூலிமா CPU டிவைடர் வோல்டேஜ் கிடச்சிச்சா, அதாவது பேட்ரி பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகிருச்சா, சேம் டிவைட் ஆகிருச்சா, சேம் அந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா CPU சென்ஸ் பண்ணுது. ஆக்சுவலாக வேகமாக அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம CPU ரீபால் பண்ண காமன் பார்த்திங்கன்னா பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இங்கே இல்லை, பிரச்சனை இல்லை.
ஸோ இதை ஈஸியாக கிக் அவுட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் வேணும். ஸ்கீமேட்டிக்ஸ் நாலேஜ் மட்டும் இருந்தால் பத்தாது, ஸ்கீமேட்டிக்ஸில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்கீமேட்டிக்ஸில் இருக்கிற மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் வேணும். எப்படி இதை ஈஸியாக கிக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆக்சுவலாக நான் செக் பண்ணும்போது எப்படி இதை நான் கிக் அவுட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணும்போது R1 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு 10K நீங்கள் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் நான் போர்டில் செக் பண்ணும்போது 100K வந்துச்சு. அங்கேயே ஸ்கீமேட்டிக்ஸில் டவுட் வந்துருச்சு. ஸோ இதை எப்படி கிக் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு செப்பரேட்டாக நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதில் R1 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 100K இருந்துச்சு. அங்கே தான் சந்தேகம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்க, டிவைடட் கான்செப்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் இன்னொரு ரெசிஸ்டர் 56K போட்டு கிரவுண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? இந்த இடத்துல தான் ரெண்டுக்கு நடுவில் தான் டிவைடட். சார் இந்த பக்கம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து 1K போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வந்து சிபியூக்கு போகுது, AUX லைனுன்னு சொல்லிட்டு சரி, அது செப்பரேட்டாக பேசிக்கலாம், நம்ம இப்போ அது பேச வேண்டாம். ஸோ இந்த இடத்துல இது ரெண்டும் சேர்ந்து டிவைட் பண்ணுது இல்லையா, இந்த இடத்துல வேல்யூ மாறும்போது நம்மளுக்கு பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்பராக பண்ண முடியாமல் நம்மளுக்கு ஐடி எரர் வருது. ஸோ இந்த 100Kவை நான் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டு, ஸோ ரெசிஸ்டர் அந்த இடத்துல 100K வச்சுட்டு இந்த ரெசிஸ்டருக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், இங்கேருந்து 2 ஜம்பர் எடுத்தேன். ஓகேவா? 2 ஜம்பர் எடுத்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர் ஒன்று வச்சுக்கிட்டு 100K வேரியபிள் ரெசிஸ்டரை வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு ஜீரோலேருந்து வராது உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து ஜீரோலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், 0 to 100K கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்போயும் இந்த இடத்துல ரிசல்ட் கிடைக்கல. அதே எரர் தான். 0லேருந்து 100K நான் ஒருவேளை ஹையர் வேல்யூவாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், இதே விஷயத்தை நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டால் 470K சேம் பொட்டன்டோமீட்டர் வாங்கினேன். சரியா? மறுபடியும் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஜம்பர் போட்டுட்டு எகைன் அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்தோம். ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரும்போது எனக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சது. எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா 300K. ஸோ R2 300K வரும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏற ஆரம்பிச்சது. அப்போது இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வித் பேட்ரி எனக்கு வந்து விபஸ் கனெக்ட் பண்ணும்போது 0.9 வோல்ட்டாக வந்துச்சு. ஸோ 0.9 வோல்ட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல 56K போட்டோம் அப்படின்னா 0.9 வோல்ட் வராது. ஸோ 300K போட்டால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக அந்த இடத்துல வித் பேட்டரி போடும்போது விபஸ் கனெக்ட் பண்ணும்போது 0.9 வோல்ட்டு. பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1.3 வோல்டேஜ் பக்காவாக ஒர்க் ஆகுது செட்டு. அதை தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் காமிக்க போகிறேன். என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற லைவில் காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம், லைவில் பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னு கேட்டால், ஓகே பாருங்க, பேட்டரி கனெக்ஷன் எரர்னு வந்திருக்கா. ஓகே, இதை பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீமேட்டிக்ஸில் கொடுத்த மாதிரி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டாக்க, ஸோ 56K நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி செக் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. ஓகே 56K வச்சு செக் பண்ணேன், எனக்கு பேட்டரி கனெக்ஷன் எரர் தான் வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, செக் பண்ணும்போது ரொம்ப நேரம் டைம் எடுத்தது. ஸோ டெஸ்ட் ரிசல்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கிறேன். இது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, நான் சால்டர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக காமிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மல்டிமீட்டர் வேல்யூ மேலே காமிச்சிருக்க பாருங்கள் 56K 56.50 பிரச்சனை கிடையாது. 56ங்கிறது நம்ம வந்து கிலோ ஹோம்ஸுங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா செட்டில் சார்ஜர் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன எரர் வருது, என்னம்மா ஸோ பிரைட்னஸ் இல்லை, சார்ஜிங் கனெக்ஷன் எரர் வந்துருச்சா. ஸோ 56K ஸ்கீமேட்டிக்ஸில் போட்டிருக்க வேல்யூ போட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ எகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப நேரம் டைம் ஆச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக டேரெக்டாக என்னோட அவுட்புட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து டெஸ்டினேஷனுக்கு வீடியோ கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் டேரெக்டாக வந்து 300K நான் செட் பண்ண போகிறேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க.
97, 98 கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே 299ங்கிறது கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணால் தான் நான் இது பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். அங்கே சரி, மல்டிமீட்டர்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ஸ் மோடில் போடும்போது வரக்கூடிய வோல்டேஜ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள சர்க்யூட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக டிஸ்கனெக்ட் பண்ணேன். ஸோ இப்போ ரீசால்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ மல்டிமீட்டரை கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், குத்தும்போது ஆட்டோமேட்டிக்காக செட்டு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ சரி, ஆக்சுவலாக ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கீமேட்டிக்ஸ் பார்க்க தெரிஞ்சால் மட்டும் போதுமா அப்படிங்கிறது இந்த இடத்துல கொஸ்டின் மார்க்காக மாறுது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீமேட்டிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்க வேல்யூஸும் மிஸ்மேட்ச் ஆகும்போது அதை தாண்டி நம்ம ரிப்பேருக்கு நம்ம ஸ்ட்ரக் ஆனோம் அப்படின்னாக்க எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால், இந்த மாதிரி வந்து R&D நாலேஜ், டெஸ்டிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், செட்ஸை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ரிப்பேர் பண்ணி வெளியில் தள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி நாலேஜ் உங்களுக்கு வேணுமா, கண்டிப்பாக நியூட்ரான் ஆக்சஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் எல்லா ஃபோனையும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜோட ரிப்பேர் பண்ணுறதுக்குண்டான நாலேஜை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். சேம் இதே மாதிரி டெக்னிக்கலாக ஓன் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் காப்பி பேஸ்ட்லாம் கிடையாது. ஸோ ஓன் டேட்டாவை தான் நாங்கள் எங்களோட வீடியோவை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டென்ட்டிவான வீடியோஸு நெக்ஸ்ட்டு வரப்போகுது. ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மெஷர்மெண்ட்டில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்றது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா R&D பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதனுடைய அடுத்த பிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த லெவல் போக போகுது. ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு நாலேஜ் டெப்த்தாக வேணுமா, ஸ்டே கனெக்டட் வித் அஸ். ஸோ கட்டாயமாக உங்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வித் நாலேஜோட, ஸ்கீமேட்டிக்ஸ் நாலேஜோட, சேம் அதே மாதிரி பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜோட, ஃபங்க்ஷனல் நாலேஜோட நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஸ்டே கனெக்டட். ஓகே, பாய்.